இந்த எடிட்டை பாருங்கள், எடிட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டுங்க. எப்படி எடிட் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோடய ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, நான் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படியே வந்து எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை வந்து போட்டுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எடிட் பண்ண உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. இதுக்கான ஆப் லிங்க் என்ன இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து கிளிக் வந்து கொடுங்க. ஓகே, கிளிக் வந்து கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு லென்த்தாக ஒரு லேயர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். வந்து இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டரில் இருக்கோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் மட்டும் செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் வந்து கொடுங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணுங்கள். மேலே 3 செலக்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கமிஷனை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து செட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கீழே பார்த்தா வந்து லென்த்தாக ஒரு லேயர் இருந்துச்சுல்ல, இந்த லேயருக்கு கீழே வந்து இந்த லேயர் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துன்னு வந்துருங்க. ஓகே, இது மாதிரி கீழே வந்து மூவ் பண்ணி எடுத்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த எண்டு வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. அதான் 6:24 வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணி முடிச்சோடனே இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே கேஸ் ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டில் சேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிறது வந்து சூஸ் வந்து பண்ணிட்டுருங்க. அதில் சூஸ் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சேம் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு சேம் நெக்ஸ்ட்டு பிளர்ன்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கேஷன் பிளர் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகேலா, நெக்ஸ்ட் பேக் வந்துருங்க. ஓகேலா, பேக் வந்துட்டு இப்போ மேலே பார்த்தா ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் ஸ்டார்டிங் வாங்க. அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போயிட்டு இங்கே என்ன பிக் கட் பண்ணணும் அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கமிஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேலா, கிளிக் பண்ணாமல் செட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எண்டுக்கு வந்து போயிட்டு இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ண முடிச்சோன்னா எண்டில் ஃப்ரேம் வந்து வந்து கரெக்டாக ஷோ ஆகும். ஃப்ரேமில் எந்த லெவலில் இருக்க இமேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்து பாருங்கள். இமேஜுக்கான அவுட்புட் வந்து இது மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்தா இருக்கும். என்னென்னா இமேஜ் கிளிக் பண்ணி எடிட்டுக்கு வந்து போயிட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க. மூவ் ட்ரஃப் வந்து போயிட்டு தேர்ட் ஆப் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். எண்டில் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் இருக்க கீ ஃப்ரேம் வந்து ரைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் போகிற அந்த மூவ்மெண்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துன்னா இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லேயர் நான் வந்து கொடுத்துருப்போம். லைனாகவே வந்து க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதில் உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். ஓகே, எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா டேரெக்டாக லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். ஓகே, இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ரீன் கலர் இருக்கிற லேயரை உங்கள் பிக்கை ஆட் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதில் பண்ணி முடிச்சோன்னா பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் ஒரு ஏரோக்கான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்போர்ட் அவுட்புட் கிடைக்கும். சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோ. எடிட்டிங் புதுசாக லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.